நாடு முழுவதும் ரயில் பாதைகள் 100% மின்மயமாக்கலை நெருங்கிவிட்டதாக பிரதமர் மோடி பெருமிதம். 10 ஆண்டுகளில் 30,000 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். சுதந்திர நூற்றாண்டில் இந்தியா வல்லரசு நாடாக இருக்கும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. மோடி ஆட்சியில் கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தகவல். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டது அவசர காலத்தை நினைவூட்டுகிறது. தமிழக ஆளுநர் மாளிகை எக்ஸ் தளத்தில் பதிவு. சட்டசபை மரபு குறித்து பொதுவெளியில் தவறான கருத்துக்களை கூறி வரும் ஆளுநரின் செயல் கண்டிக்கத்தக்கது. முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் கண்டனம். ஆளுநரை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும். திமுக தலைமை அறிவிப்பு. தமிழக சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை ஆளுநர் பின்பற்றியே ஆக வேண்டும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வலியுறுத்தல். ஆளுநர் மீது குற்றச்சாட்டி மக்களை திசை திருப்பும் முயற்சியில் திமுக ஈடுபடுகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் குழந்தைகள் முதல் பெரிய பெண்கள் வரை பாதுகாப்பு இல்லா சூழ்நிலை நிலவுகிறது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். மொத்தம் 6,38,12,000 வாக்காளர்கள் உள்ளதாக தகவல். ஆண்களை விட 13 லட்சம் பெண் வாக்காளர்கள் அதிகம். மதுரையில் நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு தொடக்கம். முன்பதிவின் அடிப்படையில் டோக்கன் வழங்கப்படும் என ஆட்சியர் அறிவிப்பு. ஆளுநரின் உள்நோக்கம் என்ன என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. உரையை வாசிக்காமல் ஆளுநர் சென்றது குறித்து அவை முன்னவர் துரைமுருகன் கேள்வி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக போக்குவரத்து துறை அறிவிப்பு. வருகிற 10ஆம் தேதி முதல் சுமார் 14,000 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல். மெட்ரோ ரயில் மற்றும் மாநகர பேருந்துகளில் பயணம் செய்ய சிங்கார சென்னை அட்டை திட்டம் அறிமுகம். பொது பயன்பாட்டுக்கான திட்டத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய விமான தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம். உள்நாட்டு தோல்விகளுக்கு அண்டை நாடுகளை குற்றம் சாட்டுவது பாகிஸ்தானின் வழக்கம் என இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஷேக் ஹசீனாவுக்கு 2வது முறையாக பிடிவாரண்ட். மாணவர்கள் கலவரம் தொடர்பாக வங்கதேச உள்நாட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் தகுந்த பதிலடி கொடுப்போம். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை. ஜப்பானில் 11 கோடி ரூபாய்க்கு விற்பனையான 276 கிலோ எடையுள்ள ப்ளூஃபின் டியூனா மீன் உலகிலேயே அதிக சுவை கொண்ட மீன் என தகவல்.